வணக்கம். நீங்க சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வழியில வித்தியாசமா ஒரு பொருள பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம கதையில வர்ற அழகன் வண்ணமயில்னு 2 குழந்தைங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் தான் ஒரு அற்புதமான மரத்த பத்தின ஆச்சரியமான விஷயங்கள அவங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சு. வாங்க, அந்த கதையில நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். ஸ்கூல் முடிஞ்சு ஜாலியா பேசிட்டே வர அந்த குழந்தைங்க கண்ணுல சாலை ஓரத்துல பந்து மாதிரி கருப்பா ஒரு பழம் படுது. கையில எடுத்து பாக்குறாங்க. ஆனா அது என்ன பழம்னே அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கலாம் இல்லையா? இது என்னவா இருக்கும்? அப்போ அந்த வழியா வந்த ஒரு தாத்தா அவங்க சந்தேகத்தை பார்த்துட்டு, ஓ, இதுவா, இது பேரு தான் பனம் பழம் சொல்றாரு. பார்க்க கருப்பா இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு அவ்ளோ சத்துன்னு சொல்றாரு. அப்போ அந்த பழத்துல ஆரம்பிச்ச ஒரு சின்ன கேள்வி, அது நம்மள எங்க கூட்டிக்கிட்டு போகுது தெரியுமா? அந்த பழத்தை கொடுத்த பனை மரத்துக்கிட்ட. அதுவும் சும்மா ஒரு மரம் இல்ல, அதுக்கு கற்பகத்தருன்னு ஒரு பேரும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். கற்பகத்தரு நம்ம புராணங்கள் எல்லாம் கேளிருப்போம் இல்லையா? கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வீக மரம்னு. நம்ம பனை மரத்தை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சிம்பிள், அதோட ஒவ்வொரு பாகமும் ஒன்னு கூட வேஸ்ட் ஆகாம நமக்கு பயன் கொடுக்குது. அதான் விஷயம். சரி, அப்படி எத்தனை பாகங்கள் பயன் தருதுன்னு நினைக்கிறீங்க? 5ஆ, 10ஆ? இல்லவே இல்ல. மொத்தம் 12 உறுப்புகள். ஆமா, 12 உறுப்புகளுமே நமக்கு உதவுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ இந்த லிஸ்ட பாருங்க. அதோட வேர்ல ஆரம்பிச்சு தூர்பகுதி, நடுமரம், ஓலை அப்படின்னு கடைசியா அதோட குருத்தோலை வரைக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன் இருக்கு. நாம இது எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்க போறதில்ல. ஆனா இதோட ஒட்டுமொத்த பயன்களையும் பார்க்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க. சரி, அந்த 12 உறுப்புகளும் நமக்கு என்னென்ன விதத்துல யூஸ் ஆகுது? பனைமரம் நமக்கு கொடுக்கிற எண்ண முடியாத பரிசுகளை பத்தி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நாம சாப்பிடுறதுக்கு நுங்கு, பனங்கிழங்கு கிடைக்குது. அதோட ஓலைய வச்சு கூட பின்னலாம், அழகான கைவினை பொருட்கள் செய்யலாம், ஏன் வீட்டுக்கு கூரை கூட வேயலாம். அது மட்டும் இல்லைங்க, அதோட சாறுல இருந்து பதநீர், அப்புறம் நம்ம விரும்பி சாப்பிடுற கருப்பட்டி, கற்கண்டு எல்லாம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரே மரம் எத்தனை பயன்கள். வெறும் பயன் மட்டும் இல்லைங்க, பனை மரம்னா அது ஒரு வலிமையோட அடையாளம். எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் சரி, மத்த மரங்கள்லாம் சாயும். ஆனா இது மட்டும் கெத்தா நிக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தாங்குற சக்தி இருக்கு. பனைமரம் நமக்கு வெறும் பொருட்கள் மட்டும் கொடுக்கல, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நம்மளோட வரலாற்றுக்கும் அது செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப ரொம்ப பெருசு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட பழைய இலக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கு காரணமே இந்த பனை ஓலை சுவடிகள் தான். நம்மளோட மொத்த சரித்திரத்தையும் அறிவையும் இந்த ஓலைகள் தான் பத்திரமா பாதுகாத்து நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம வரலாற்றை மட்டும் இது பாதுகாக்கல, நம்ம சுற்றுச்சூழலையும் இது பாதுகாக்குது. எப்படின்னா, பனைமரத்தோட வேருக்கு தண்ணிய நல்லா பிடிச்சு வச்சுக்கிற சக்தி இருக்கு. இதனால நிலத்தடி நீர்மட்டம் குறையாம பாத்துக்கிறதுல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இவ்ளோ பெரிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கும் இந்த பனைமரம் காரணமா இருந்திருக்கு. ஆமாங்க, இதிலிருந்து செய்யற விளையாட்டுப் பொருட்கள் பல தலைமுறை குழந்தைங்களோட ஃபேவரெட். இங்க பாருங்க, பனங்காய் வண்டி, ஓலை காற்றாடி, கையால செஞ்ச விசிறி, விதவிதமான பொம்மைகள்னு எவ்ளோ கிரியேட்டிவான விளையாட்டு சாமான்கள் இதுல இருந்து செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம கலாச்சாரத்தோட இது எவ்ளோ ஆழமா கலந்திருக்குன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். ஆனா இவ்ளோ பெருமை வாய்ந்த நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச இந்த மரம் இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கவலை அளிக்கிற அந்த விஷயத்த பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், முன்னாடி எவ்வளோ பனைமரங்கள் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. அதோட எண்ணிக்கை ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டே வருது. இது உண்மையிலே ஒரு சோகமான விஷயம். எதுக்காக இந்த நிலைமை? முக்கியமான காரணம் எரிபொருளுக்காக இந்த மரங்களை வெட்டுறது தான். இதனால என்ன ஆகுது? மரம் மட்டும் அழியறதில்ல, அந்த மரத்தையே நம்பி வாழற பனங்காட, பனை உழவரானு சின்ன சின்ன பறவைகள்லாம் அதோட இருப்பிடத்தை இழந்துட்டு போகுது. பாவம் இல்லையா? பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். சரி, இதுக்கு தீர்வு என்ன? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மரத்தை காப்பாத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அதை நாம எப்படி செய்யலான்னு இப்ப பார்க்கலாம். நாம ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம். அது வெறும் மரம் இல்ல, நம்ம பண்பாட்டோட, நம்ம அடையாளத்தோட ஒரு சின்னம். அந்த அடையாளத்தை நாம இழக்கலாமா? நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். முதல்ல பனைமரம் வெட்டுறதை தொடுக்கணும். 2வது, பனைமரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லணும். 3வதா, இது ரொம்ப முக்கியம், பனங்கொட்டைகளை சேகரிச்சு குளம், ஆறு, குட்டை மாதிரி நீர்நிலைகள் ஓரமா நட்டு வச்சு பாதுகாக்கணும்.
ஆக அந்த 2 குழந்தைங்களும் அவங்க தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மாதிரி நாமளும் ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு கத்துக்கிட்டோம். நம்ம பனைமரத்தை நாம தான் காப்பாத்தணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பனை மரம் காப்போம், பயன்பல பெறுவோம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நன்றி.